சரி, திமுக ஒரு தீய சக்தி, இப்ப பாஜக என்ன சக்தி? ஏதோ பல்படி விளம்பரத்துக்கு போஸ் கொடுத்த மாதிரி பண்ண காட்டிட்டு இருக்கீங்க. சொல்லு தொலைங்க. தூய சக்தி நாங்க மட்டும்தான். தமிழக வெற்றி கழகம் தூய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, 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 தீய சக்தி. டேய் பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, மாடியில இருந்து ஆடிக்கிட்டு இருக்க, கீழே கீழே விழுந்துற போறடா. தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டேய் தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். டேய் சுத்தி ஆள்லாம் இருக்காங்கடா, மூடிட்டு இருடா செத்து நேரம். நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். செத்து தொலை. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பாஜக என்ன சக்தின்னு கேக்குறேன். திமுக ஒரு தீய சக்தி, ஒரே வார்த்தையில பாஜக என்ன சக்தின்னு சொல்லுங்க. மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். ஒண்ணு எங்களுக்கு பெரிய பயம் எல்லாம் கிடையாது சார். நான் வெளிப்படையாவே சொல்றேன், பாஜகவை தீய சக்தின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளு. சொல்லு. கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற, பயப்படாம சொல்லுடா. இன்னும் சொல்ல போனா பாஜக இல்ல, சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தால், சொல்ல வேண்டிய தேவை இருந்தால், சொல்ல வேண்டிய நேரம் இருந்தால் நிச்சயமாக இப்ப இதே நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற சமயத்தில் இருந்தால் அடுத்து வரக்கூடிய 4 ஆண்டுகள் கழித்து 2029 திராவிட கட்சிகள்ல இல்ல நீங்க மதம் சார்ந்த தமிழ்நாட்டு மக்களை நீங்க அவமதிக்கிற மாதிரி ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். 10 அம்மாக்கள் இருக்கலாம், ஆனால் பெத்த அம்மாவை போல் ஒருபோதும் வராது. அந்த தாய் பாசம் இருக்கு பாருங்க. உலகத்துல தாயை தவிர எங்களுக்கு யாரையுமே தெரியாது. அடியாத்தா அம்மா இருக்கலாம், வளர்ப்பு தாய் இருக்கலாம், நம்மை ஆளாக்கிவிட்ட தாய் இருக்கலாம். அது மாதிரி தான். யார் இந்த பிச்சைக்காரன்? யோ பிச்சைக்காரன் இல்லையா, சாமியாரு. நம்ம பெத்த அம்மா தான் நமக்கு அந்த சீராட்டி பாராட்டி வளர்த்ததை போல் ஆகும். அது மாதிரி தான் புரட்சித்தலைவர். உங்களுக்கு ஞாபகம் வரும் சார், உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வரும். அது அக்னீஸ்வரன் பேசும்போது மட்டும்தான் ஞாபகம் வரும். 1 மணி நேரம் அமைதியா இருக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வராது. அது அக்னீஸ்வரன் பேசும்போது மட்டும்தான் ஞாபகம் வரும். 1 மணி நேரம் அமைதியா இருக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வராது. டம்மியா த்ரில்லா இருக்குல்லையா? தலை சுத்துதுடா. அவருடைய தலைவர் விஜய் வராரு. இந்த 3 பேர் வேண்டாம், எனக்கு விஜய் வேணும்ன்றது இடத்துல ஒரு நோக்கி நகர்த்துவாங்க இல்லையா? அந்த புள்ளி எது லாஜிக்கா இருக்கும்? அவருடைய அர்ப்பணிப்பு, அவர் வைக்கிற கொள்கைகள். எந்த விஜய்? உங்க விஜய் கொலை பண்ண வரனா, கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றனா, ஆயில வசம்பு வச்சு தேய்க்க. என்ன அர்ப்பணிச்சுட்டாரு இப்போ? ஏங்க அவருடைய கெரியர் விட்டு வராருல, அவருடைய கெரியர் விட்டு வராருல, அவருடைய கெரியர் விட்டு வராருல. என்ன இது? கதை இப்படி போகுதா? அவருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கும்? எதுக்கு இங்க வரணும்? தேவையா? ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். என்ன சார் சொன்னீங்க? நான் நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு. அடுப்புடா. ராஜிதிக்கு மீறி பேசாத. எதற்காக இங்க வருகிறார்? கட்சியோட முதன்மை கொள்கை என்னன்னா பெண்களுக்கு எதிராக செயல்படுறது. ஃபர்ஸ்ட் ரூல், நம்ம ஆட்சிக்கு வந்தா இந்த ஆட்சியில கொடுக்கிற மகளிர் உரிமை தொகையை ரத்து பண்றோம். பெண்களுக்கு இலவசமா கிடைக்கிற உரிமை தொகை விடியல் பெறும். 2த்தையும் ஓசின்னு சொல்லி கிண்டல் பண்றோம். நம்ம கட்சியில இருக்க பொண்ணுங்களுக்கு யாருக்காவது பதவி ஆசை இருந்ததுன்னா அவங்க நீங்க எப்படி வேணா ஏமாத்திக்கலாம். யாரும் எதுவும் கேட்க முடியாது, கேட்கவும் விட மாட்டேன். ஒருவேளை பதவி ஆசைக்காக கட்சியில உழைச்சா உழைப்ப வாங்கிக்கோங்க, பதவியை கொடுக்காதீங்க. இதையும் மீறி பதவி வேணும்னு போராட்டம் பண்ணா
காரை விட்டு மேல ஏத்திட்டு போயிட்டே இருங்க. சொன்னது புரியுதுல்ல? சப்பாத்தி வீட்ல செய்யறாங்க. வீட்டுனா என்னது? வீட்னா வீடா? வீட்டுனா என்னம்மா? அப்ப இட்லி எதுல செய்யறாங்க? என்னதுடா? என்னதுடா? ஒரு நிமிஷம், துப்பாக்கி பிடிங்க சிவா. நீங்க இதை விட ஏதோ முக்கியமான வேலையா போறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை பாருங்க சார், நான் இதை பார்த்துக்கிறேன். ஜனநாயகனோடு பராசக்தி மோதணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில எடுத்ததே சிவகார்த்திகேயன். அந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு, நான் ஒன்று சொல்றேன். இதுதானா? ஏய், என்ன கேவலமா பார்த்துட்டு போற? எப்பா, இனிமேல் இந்த துப்பாக்கி பாமுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்ல. நீ ஜட்ஜ சுட போறது கிடையாது. தேவையில்லாம பீதியாயி நாயாயா சாகணும். போரடிச்சு போச்சியா, போயா. நம்ம தோத்துருவோமோன்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குல்ல. அந்த பயம் எப்ப இவன் ஜெயிச்சிருவானோன்னு மத்தவனுக்கு மாறுதோ அதுதான் உண்மையான சக்சஸ். அவருக்கு தெரியும், கந்த புராணமும் தெரியும், எல்லா பிலாசபி தெரியும். அப்படி தெரியலையே. ஏதோ அமைதியா 10 நிமிஷம் பேசுறதுனால அவருக்கு சில ஊடகங்கள் சொல்லுதே, சில பேர் எழுதி கொடுக்குறாங்க. அவர் எழுதி கொடுக்காமலேயே நம்பர் 1 நடிகரானவர். சந்தோஷம் பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அவர் எழுதி கொடுக்காமலேயே நம்பர் 1 நடிகரானவர். இப்படிதான் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. நம்பர் 1 ஏன் எப்படி ஆனார்? நடிப்பால் அவர் நம்பர் 1 ஆகல. என்னை தூக்கி விடுறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க, எங்க அம்மா அப்பா. ஆட பிக்காளிப்பல, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே. எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, அதனால இருட்டுல இருந்து என்ன ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. அட கன்றாவிய. ஸோ நான் என்னோட ஃபீல்டில் நான் ஒத்துக்கிறேன், நான் எந்த ஸ்ட்ரகிள் இல்லாம நான் வந்துட்டேன். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை கொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். முதல்ல கொஞ்சம் ஒரு முடியாதுன்னு சொன்னாங்க எங்க அம்மா அப்பா. மறுபடியும் பிடிவாதம் பிடிச்சி நான் வந்துட்டேன். ஐயோ கரையிறான் ஐயா. பிடிவாதம் இருந்துக்கு என்கிட்ட. அதே நேரத்தில் நான் 10 கம்பெனி ஏறி இறங்கி அப்படிலாம் நான் எந்த கஷ்டமும் படாமல் நான் வந்துட்டேன். ரெண்டாவது ஜனவரி 14ஆம் தேதி தான் நாங்க விட போறோம் அப்படின்னு சொன்னாங்க பராசக்தியை. இப்ப ஜனவரி 10 அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தைரியமான ஆளா இருந்தா ஜனவரி 9 விட்டுப்பாரு. விஜயகாந்த் அவர்கள் அவரை வச்சு எங்க அப்பா ஒரு படம் எடுக்கும்போது அதுல அவரோட தம்பியா என்ன நடிக்க வச்சாங்க. ஸோ விஜயகாந்த் சாரை பார்க்க வர ஆடியன்ஸ் அவங்களுக்கு அந்த படத்து மூலியமா நான் அறிமுகமாகிறேன். இதுக்காக தான் பண்ணது. அந்த படம் வெற்றி அடைஞ்சது, நாங்க நினைச்சதெல்லாம் நடந்தது. செந்தூர பாண்டியாக தோன்றி நட்புக்காக நடித்துக் கொடுத்த என் இனிய நண்பர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொரிய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க. மனசு வரல எனக்கு வளர்த்த நாய் அடிக்க. நான் பொரிய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க. அடிக்க நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாற்றாரு. ஓட்டு எங்க தலைவன் முகம், எங்க பிராண்டு. எது அரசியல்லே தெரியல, ஆனா ஓட்டு போட மட்டும் போயிடுறாங்க. என்ன நடந்தது? ஏன்டா அவருக்கு ஓட்டு போடணும்? அவர் என்னடா பண்ணிருக்காரு, இல்ல என்னடா பண்ணுவாரு, அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. யாருக்கு வேணாலும் போடுங்க, ஆனா உங்களுக்கு இவங்க கொஞ்சம் தெளிவான ஆளுங்க, இவங்க வந்தா நமக்கு நல்லது நடக்கும்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு போடுங்க அந்த ஓட்டு. 1 கோடி வாக்காளர்கள், 6,41,00,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில இன்றைக்கு வரைவு பட்டியல்ல 5,43,00,000 வாக்காளர்களாக குறைந்திருக்கிறார்கள். இதைத்தான் நாங்க எச்சரித்தோம், இது நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு டெட் எண்ட் ஒன்று வரும். எல்லா கதவுகளும் மூடப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று தோணும். அந்த மாதிரி சமயத்துல தான் பல ஆண்டு காலமா ஷிஃப்டட் ஓட்டெல்லாம் திரும்ப கள்ள ஓட்டா மாறிட்டு இருந்திருக்கு. ஓட்டா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா?
நான் கேட்க மாட்டாங்க. சூழ்நிலை வந்திருக்குன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அது என்ன சூழ்நிலைங்கிறது தான் கேள்வி. கிட்டத்தட்ட 10 வருஷமா 15 வருஷமா ஷிஃப்ட் ஆனவங்க இறந்தவங்களை நீக்கவே இல்லை. இந்த 6/1/20 அது யாரோட தவறு? யாரெல்லாம் தவறா பயன்படுத்தி இருப்பாங்க? என்னை பொறுத்தவரை யார் வேணா பண்ணியிருக்கலாம். முதல்ல 12,000 கள்ள ஓட்டு போட்டு கடந்த தேர்தலில் விளவங்கோடில் வெற்றி பெற்ற அக்கா விஜயதாரணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை. 12,000 அது எப்படி? அது 12,000 கள்ள ஓட்டு போட்டு வெற்றி பெற்ற அக்கா விஜயதாரணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 12,000 கள்ள ஓட்டு போட்டு வெற்றி பெற்ற அக்கா விஜயதாரணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னா அது ஜனநாயக மாண்பா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஜனநாயக மாண்பு இல்ல. எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. எடப்பாடி தொகுதியில 26,352 ஓட்டு வந்து நீக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த 26,000 ஓட்டு வந்து கள்ள ஓட்டா பெற்று எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா அது நியாயமானதா? நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய தலைவர், அவர் வெற்றி பெற்ற தொகுதியில 41,000 ஓட்டு நீக்கப்பட்டிருக்கிறது. ஆக 41,000 கள்ள ஓட்டு போட்டு தான் அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்னா அது ஜனநாயக மாண்பா? பாடா அண்ணா குமாரு, அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. டேய், இப்ப நீ சப்பே ஆயிட்டடா. அப்ப என்னடா சவுண்டால் விடுற? ஒரு வாக்கு என்பது ஜனநாயகத்தினுடைய மாண்பு. பாஜகவுக்கு வாக்கு திருடுதல் என்பது அவருடைய கட்சியினுடைய மாண்பு. சாம்பார் ஆப் எனக்கு. இந்த மாதிரி ஸ்பெஷல் ரிவிஷன் இன்டென்சிவ் பண்றப்ப முதல்ல கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணணும். அந்த கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணிருக்காங்களான்னு பாஜகவை சார்ந்த அக்கா விஜயதாரணியை சொல்லுங்க. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகடிப்போம். நாங்க 97,37,832 பேரை காலி பண்ணிட்டீங்க. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. மத்த இடத்துல இறந்து போனோம்னா தெரியாது, இங்க வந்து செத்தோம்னா எல்லா உலகமும் ட்ரெண்டாகலாம். யார் சாமி? பரவாயில்ல, எங்க அண்ணன் உசுறு போனா போயிட்டு போகுது. எங்க அண்ணன் வந்து சீமா இதனால என் உயிர் போகுதுன்னா பரவாயில்ல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. சீமா ஆகணும். தற்குறி